எங்களுடைய டீமின் தலைவி மகாலட்சுமி இடத்திற்கும் இந்த ஜூமை கன்சிஸ்டன்சியா தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு வர்ற நம்முடைய எமரால்டு சார் அவர்களுக்கும் எங்கள் டீமில் இருக்கக்கூடிய அனைத்து இது எனக்கு முன்னாடி பேசிய ஆர்த்தி மேடம், ஹேமா மேடம், அடுத்து பேச இருக்கக்கூடிய ரமணி மேடம் மற்றும் இந்த ஜூமில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் மயில்வேல். நான் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்று நான் அது வேலையில் இருக்கும்போதே நான் வந்து இந்த ஆர்சிஎம் நேசித்ததால் எனக்கு இதுக்கு இந்த ஓய்வு பெற்ற பிறகு இதில் வந்து என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறேன். இந்த ஆர்சிஎம்ங்கிறது வந்து எல்லாரும் வந்து ஒரு வியாபாரமாக பார்க்குறத விட, இதை ஒரு வருமானமாக பார்க்குறத விட, இதை ஒரு ஆரோக்கியங்கிறதையும் மேலே இது நமக்கு ஒரு வாழ்க்கைங்கிறத முறையில் பார்க்குற மாதிரி நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போது ஏதோ 1 கிடைக்கும், இல்லை 2 கிடைக்கும், அதாவது 3 கிடைக்கும். இதில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இனிமேல் 1 கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இதை வந்து ஒரு வாழ்வியல் முறைங்கிற மாதிரி நம்முடைய நாசர் சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆர்சிஎம்ல இருக்கு. நாம் இந்த ஆர்சிஎம்ல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ நாம வந்து எல்லாருக்கும் வந்து பொருளை பற்றி தெரியும். ஆனால் இந்த பொருளை வந்து நாம் எப்படி கொண்டுகிட்டு போய் சேர்க்கணுங்கிறதுல வந்து அதில் யார் யார் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்தா அவங்களுடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அதாவது ஒரு விற்பனையாளர் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 அம்சம் இருக்கணும். 4 அம்சம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சிறப்பு தேர்ச்சி இருக்கணும் அந்த பொருள்கள்ல. அடுத்தது அந்த பொருளை மற்ற பொருளை விட இன்னைக்கு மார்க்கெட்டோட வேறுபடுத்தி காட்ட தனியா தெரியணும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டியை சொல்ல தெரியணும். அடுத்தது இது எந்தெந்த வகையில இந்த சந்தைகள்ல இதை வகைப்படுத்த தெரியணும். அடுத்தது இதை வந்து ஒருமுகப்படுத்தி இதை நாம எப்படி வந்து நாம இதுல வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிமுறை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதுல என்ன சிறப்பு தேர்ச்சி அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்னா, நம்முடைய பொருள் எந்த வகையில வாடிக்கையாளருக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு நாம நல்லா சொல்ல தெரியணும். அதாவது இந்த பொருள் எடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அம்சம், அதாவது இப்ப நம்ம மஞ்சள் தூள் அப்படின்னா அதுல குர்குமின் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த விவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பத்தி நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் நமக்கு தேவை அப்படிங்கக்கூடிய விஷயத்த நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுல சந்தையில இதனுடைய பொருளினுடைய வாய்ப்பு எப்படி இருக்கு, மற்ற பொருளுக்கு இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த மற்ற எவரையும் விட ஒரு குறிப்பிட்ட தேவையை நிறைவு செய்வதில் தேர்ச்சி பெற்று நாம ஒரு பொதுவானராக இருப்பதற்கு பதிலாக ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறது தான் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அடுத்தது இதை வேறுபடுத்தி காட்டுறது. அதாவது ஒரு மனிதர்களே சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய பொருள் இன்னைக்கு சந்தையில இருக்கிறத மார்க்கெட்ல இருக்கிறத விட நம்முடைய பொருளினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல நமக்கு சொல்லணும். நம்முடைய பொருள் எவ்வளவு அதை விட மேம்பட்டது, இதுல என்னென்ன சிறப்பு பலன்கள் இருக்கு, இது எப்படி இது வேறு நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு இது வந்து பயன்படும், இது எப்படி இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையில இன்னைக்கு நிறைய வியாபாரம் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, காப்பீடு இருக்கு, உணவுப் பொருள் இருக்கு. இந்த மாதிரி விற்பனை சூழல்ல நம்மை வேறுபடுத்தி காட்டுவதற்கான ஒரு வழி இது நம்முடைய ஸ்பெஷல் அந்த ஆளுமை மட்டும். ஏன்னா யார் வந்து பொருளை கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க மட்டும்தான் உங்களை போன்ற ஒரு குவாலிட்டி உள்ளவர், உங்களுக்கு ஒரு இணை யாரும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக விற்பனைகள்லாம்
வேறு எந்த காரணியை காட்டிலும் விற்பனையாளரை பற்றி வாடிக்கையாளர்களுடைய உணர்வுல அடிப்படையில தான் நடக்குது. அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு எல்லாரும் பொருள் எடுத்துட்டு போறதை விட இவர் சொல்லும் போது அதுல ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அவருக்கு மட்டும் நிறைய பேர் இன்னைக்கு வாங்குறாங்க அவர்கிட்ட அப்படிங்கக்கூடிய ஒரு தனித்துவம், அந்த டிஃபரெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கேரக்டர் நமக்கு வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, சந்தையை வகைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்தெந்த மாதிரி பொருள் இன்னைக்கு சந்தையில எப்படி இதை பண்ண முடியும். அதாவது ஒரு பொருத்தமான வாடிக்கையாளருக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு விளம்பரம் பற்றி நம்ம நல்லா சிந்திச்சு நாம அந்த பொருளை நம்ம விளம்பரப்படுத்தணும். அந்த பொருளுடைய முக்கியத்துவம் இது வாடிக்கையாளருக்கு என்ன பயனை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் அதுல தேவை. ஏன்னா பொருளுடைய தரங்கிறது மேல போய் அந்த வாடிக்கையாளர் என்ன கேட்பாங்க, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நாம அந்த பொருளை பத்தி அந்த வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி நாம அதை சொல்லி அந்த விளம்பரம் பண்ணி நம்ம பொருளை கொடுக்கணும். அடுத்தது ஒருமுகப்படுத்துதல். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடிக்கையாளர்களை நாம முதல்ல யாராரு என்னென்ன அப்படிங்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த வாடிக்கையாளர் என்ன வாங்குவாங்க, இவங்க என்ன வாங்குவாங்க, இவங்க எப்படி வாங்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா பொருளையும் எல்லாரும் வாங்குவாங்கங்கிறது சாத்தியம் ரொம்ப குறைவு. சில பேருக்கு சில பொருள் கிடைக்கும். நாம அவங்களுக்கு அதனோட முக்கியத்துவத்தை நாம உணர்த்தணும். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சிறு மீன்களுக்கு தூண்டில் போடக்கூடாது, திமிங்கலத்துக்கு தான் நம்ம தூண்டில் போடணும். ஏன்னா சிறு சிறு மீன்கள் 1000 பிடிச்சாலும் ஒரு வாளி நிறைய கூட ஃபுல்லாகாது. ஆனா ஒரு திமிங்கலத்தை பிடிச்சிட்டா அது கப்பலையே மூழ்கி அடிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஆற்றல் உண்டு. அந்த மாதிரி நாம இந்த பொருளை யார் வாங்குவாங்க, இதனுடைய வாடிக்கையாளர் எங்க இருக்காங்க, இதுக்கு சந்தை நிலவரம் என்ன, அவங்க எங்க இருக்காங்க, இந்த சந்தை நிலவரத்தை பத்தி நாம எப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதை நாம எப்படி கொண்டுகிட்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில வழிமுறை இருக்கு. இந்த சந்தை பற்றி நம்ம மிக சரியா யார் உங்க வாடிக்கையாளர் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வாடிக்கையாளர் யார் அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை நாம கொடுக்கணும். உங்கள் பொருள் அல்லது சேவையை தற்பொழுது யார் வாங்குகின்றார்கள், ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நாம கொடுக்கக்கூடிய பொருளை யார் யாரு வாங்குறாங்க. அடுத்தது வருங்காலத்துல நம்முடைய வாடிக்கையாளர் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய தொலைநோக்கு, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். சந்தையில இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு. நம்முடைய வியாபாரம் இதனுடைய சேவைக்கு புது சந்தைகள் எங்கெங்க இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது நம்ம பொருளை ஏன் வாடிக்கையாளர் வாங்குறாங்க, இந்த பொருளுக்கு சந்தையில என்னென்ன போட்டி இருக்கு இப்படிங்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நாம ரொம்ப சிந்தனை பண்ணி இதை பொருளை கொண்டுகிட்டு போய் நாம இன்னைக்கு சந்தையில இன்னைக்கு விற்பனை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பொருளை நாம கொடுக்கறதால வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறார், அந்த வாடிக்கையாளர் நம்மளை பாராட்டுறாரா, அவர் நம்ம திரும்ப திரும்ப வாங்க தூண்டக்கூடிய பட்டன் என்ன நம்ம கிட்ட இருக்கு, அந்த பட்டனை நாம எப்பவும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி யாராவது சில வாடிக்கையாளர் தயக்கமா இருப்பாங்க, வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு 2 கேள்வியை நாம கேட்கணும். இந்த பொருளை நீங்க வழங்குவதை நீங்க ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி என்ன உங்களுக்கு தேவை, என்ன உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நாம கேட்கணும். அடுத்தது நாங்க எந்த மாதிரி கொடுத்தா நீங்க இந்த பொருளை வாங்குவீங்க, அவங்களுடைய சந்தேகத்தை நம்ம போக்கணும். இந்த 2 விஷயத்தையும் நாம கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மனசுல ஏற்படக்கூடிய ஒரு தயக்கம் அதை நாம சரி பண்ண முடியும். அடுத்தது என்னன்னா, அவங்களுக்கு இன்னொன்னு நம்ம டெஸ்டிமோனியல் வச்சிருக்கணும். நம்ம பொருளை பயன்படுத்தி யார் யார் என்ன பலன் அதுல கிடைச்சிருக்கு அப்படிங்கக்கூடியதை நாம
நம்ம வந்து ஒரு இல்லை வீடியோவாவோ இல்லை வந்து நம்ம ஏதாவது நம்முடைய படங்கள் மூலமாவோ இல்லை நம்ம இதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்மகிட்ட டெஸ்டிமோனியல் நாம வச்சிருந்தோம் அப்படின்னா மக்கள் வந்து எப்பவுமே சொல்றதை கேட்கறத விட செஞ்சதை பார்த்துட்டு அவங்க செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மக்கள் வந்து ஈஸியா வந்து எடுத்துப்பாங்க. இப்படி வந்து நாம அவங்கள்ட்ட வந்து அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அந்த பொருளை நாம கொண்டு போய் கொடுக்கும்போது. அடுத்தது நாம வந்து அந்த வாடிக்கையாளர்கிட்ட சில நாம வந்து பழகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு சில வந்து ஆட்டிடியூட் இருக்கணும். எப்படின்னா ஒரு 3 விதமான விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு வெற்றி விற்பனையாளர் வந்து அந்த முழுமையான திட்டமிடல்ல அவர் வந்து ஒரு ஆய்வோட அவங்கள்ட்ட சொல்லணும். எப்படின்னா நம்முடைய பொருள்ல மிகச்சிறந்த கவர்ச்சிகரமான ஒரு 5 அம்சங்கள் நம்ம பொருளை பத்தி நம்ம நல்லா தெளிவா எடுத்து சொல்லணும். அப்புறம் வாடிக்கையாளருக்கு எந்த குறிப்பிட்ட தேவையை நம் பொருள் அவங்களுக்கு வந்து நிறைவு செய்யுது அப்படிங்கக்கூடிய விஷயத்த நாம அவங்களுக்கு ரொம்ப உணர்த்தணும். மற்ற நிறுவனங்கள் செய்யக்கூடிய பொருளை விட நம்ம நிறுவனம் என்ன வந்து சிறப்பா கொடுத்துருக்கு, அதாவது நம்ம நிறுவனத்தினுள்ள பொருளுடைய தரம் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்படி நம்முடைய பொருளை கவர்ச்சிகரமா ஒருத்தவர் ஏன் வாங்கணும், அதுவும் நம்ம கிட்டே இருந்து என்ன ஏன் வாங்கணும், நம்ம நிறுவனத்து பொருளை வாங்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நாம நம்மளே கேள்வி கேட்டு இதுக்கு நாம தெளிவா பதில் வச்சுக்கிட்டு நாம ஒரு வாடிக்கையாளரையும் சந்திக்கும் போது இந்த விஷயங்களை நாம வந்து சரியா புரிஞ்சு அவங்களுக்கு சொல்லணும். அடுத்தது வாடிக்கையாளருக்கு எந்தெந்த தேவைகள் நம்மளுடைய பொருள் வந்து நிறைவு செய்யும். இப்போ நம்ம வந்து வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்களுடைய சொந்த தேவைகள் இதெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அதில் நமக்கு தெரியும். நாம சில விஷயங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுல வந்து இந்த பொருளை வாங்குவதற்கு என்ன தேவைகள் இதுல இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்த நாம அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாம வந்து பொருள்களை வந்து இன்னைக்கு வாடிக்கையாளர் வாங்குறதை விட அவங்களுக்கு தேவையான தீர்வுகளை தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. பொருள்ல என்ன இருக்குங்கிறத விட அவங்களுக்கு இதுல என்ன கிடைக்குங்கிறதா முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம வாடிக்கையாளருக்கு இந்த தேவைகளை புரிஞ்சு நாம அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது மற்ற நிறுவனம் வழங்காத ஒரு விஷயத்த நம்ம நிறுவனம் எப்படி வழங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம மேடம் சொன்னாங்க ஹெல்த் கார்டு ஆயிலை பத்தி. அதனுடைய தயாரிப்பு தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் வந்து பிசிக்கலி ரீஃபைண்டிங் கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து உலக அளவுல இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனத்துல அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். அது இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த நம்ம ஆயில் வந்து ஒரு 5 அவார்டு நம்ம மத்திய கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. அப்படின்னா நம்ம பொருள்களுடைய அந்த மற்ற நிறுவனம் கொடுக்க முடியாத ஒரு தனித்துவம் இன்னைக்கு நம்ம நிறுவனத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்த இந்த மாதிரி ஒரு பொருளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குங்கிறத நாம வாடிக்கையாளருக்கு சொல்லும்போது நம்முடைய விற்பனை திறன்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கும். அடுத்தது வந்து நாம விற்பனை பண்றதுக்கு நாம ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எப்படி நாம வந்து அவர்கிட்ட அணுகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். என்னன்னா இப்போ நாம வந்து நான் நார்மலா வந்து நேரா சந்திச்சு பேசுறது ஒரு வகையில ஒண்ணு. இப்போ வந்து இன்னைக்கு தூரத்துல இருக்காங்கன்னா நம்ம வந்து போன்ல வந்து இன்னைக்கு வாடிக்கையாளர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம். நம்ம போன்ல எப்பவுமே வந்து நம்ம வாடிக்கையாளரை சந்திக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கேட்கணுமே தவிர நம்முடைய பொருளையோ நம்முடைய வியாபாரத்தை பத்தியோ பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து எதையுமே வந்து வியாபாரம்னா இன்னைக்கு வந்து அதை உடனே ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு இல்லை.
அதுவும் வந்து மார்க்கெட்டிங்னா மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாமே ஒரே மாதிரி, இன்னைக்கு எதுவா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கலப்படம், இன்னைக்கு ஒரு தரமான பொருள் இல்ல. எல்லாரும் வந்து லாபத்தினுடைய குறிக்கோளை வச்சு இன்னைக்கு வந்து இப்படி பண்றாங்கன்னு ஒரே மனப்பான்மை இருக்கிறதால மக்கள் வந்து உடனே அதை ஏத்துருவாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு சுருக்கமா நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், ஹலோ, நான் மயில்வேல் பேசுறேங்க. ஒரு மத்திய அரசு நிறுவனம் 2016ல அங்கீகரிக்கப்பட்ட தினமும் நீங்கள் உபயோகிக்கக்கூடிய உணவுப் பொருள் மற்றும் அத்தியாவசிய பொருள்களின் செலவுகளை 20% முதல் 30% வரை குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த பொருள் 100% ஆரோக்கியமான பொருள். இதை பத்தி உங்களிடம் பேசுவதற்கு ஒரு 10 நிமிடம் எங்களுக்கு நேரம் தேவை. அது உங்கள்கிட்ட கொடுக்கணும். அது சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பேசும்போது அவங்க வந்து எப்பவுமே நம்ம வந்து சிம்பிளா சொல்லிட்டு எங்க சந்திக்கலாம், எப்போ பேசலாம் அப்படிங்கக்கூடிய நேரத்தை நம்ம 2 வாய்ப்பு கொடுக்கலாம். நாளை காலையில 10 மணிக்கு சந்திக்கலாம், இல்ல நாளை மறுநாள் மதியம் 4 மணிக்கு சந்திக்கலாம். இப்படின்னு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவங்க 2ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அப்படி 2லயும் சூஸ் பண்ணலன்னா நீங்க ஒரு டைம் சொல்லுங்க, நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நாம அவங்ககிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம். நாம டைம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நாம வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள நேரடியா வந்து நம்ம சந்திக்கணும். இந்த நேரடியா சந்திக்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விற்பனையாளர் ஒரு வாடிக்கையாளரை சந்திக்கும் போது முதல் பார்வையிலேயே அவரை பார்க்கக்கூடிய தோற்றம், அந்த நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய தகுதி, அந்த பொருளின் மீது இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு அவரை பார்க்கும் போதே தெரியணும். இதுக்கு என்னன்னா நம்முடைய லீடர்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு விற்பனையாளர் எப்படி ட்ரெஸ் கோடு பண்ணணும் அப்படின்னு. ட்ரெஸ் நேர்த்தியா இருக்கணும், அழகா முடி சரி பண்ணி வெட்டி இருக்கணும், அதே மாதிரி நல்லா ஷூ அணிஞ்சிருக்கணும், நல்லா நேர்த்தியா இருக்கணும். இப்படி ஒரு விற்பனையாளர் அந்த முறையோட போகும்போது அந்த வாடிக்கையாளர் அவரை பார்த்த உடனேயே இவர் மிகப்பெரிய ஒரு நல்ல தரமான நிறுவனத்திலிருந்து வருகிறார், அப்போ இவர் சொல்லக்கூடிய பொருள் நல்லா இருக்கும் அப்படின்னு முதல் அபிப்பிராயம் 95% அந்த உருவத்தின் தோற்றத்தை வச்சுதான் நம்ம பொருளை வந்து கணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இதை வந்து நாம கத்துக்கணும். எல்லாவற்றையுமே நாம வந்து ஒரு வாடிக்கையாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நாம எப்படி பேசணும், நாம எப்படி முதல்ல நடந்துக்கணும், நாம எப்படி அவரை கேள்வி கேட்கணும், அவர் சொல்வதை நாம எப்படி கூர்ந்து கவனிக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நாம வந்து ரொம்ப கத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கத்துக்கிட்டதை பிறருக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒரு புதிய பொருளை கொண்டுகிட்டு போய் கொடுக்கும்போது நமக்கு வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம நிதானமா கூர்ந்து அவர்களுடைய கண்களை பார்த்து நேரா நம்ம பதில் சொல்லணும். இப்போ அவங்க கேள்வி கேட்கல அப்படின்னா நாம என்ன செய்யலாம்னா அவங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க, நீங்க எந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய உங்களுடைய குறிக்கோள் என்ன, நீங்க உங்க வேலையில எவ்வளவு நாள் இருக்கிறீங்க, இந்த துறையில உங்களுடைய வருங்கால திட்டம் என்ன, இப்போ இதுல இருந்து நீங்க வந்து அப்படின்னு நாம வந்து அவரை பத்தியுடைய விஷயங்களை நாம அவர்கிட்ட தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அவரு பேசும்போது நமக்கு வந்து சில அவரை பத்தியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா அவர்களுக்கு தேவைகள் என்ன அப்படிங்கக்கூடியதை வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம அவங்ககிட்ட ஈஸியா நம்ம பேசி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு உண்மையான ஒரு வெற்றி விற்பனையாளர் என்னன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை எளிமையா சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஒரு நெருக்கடி இல்லாம நெகிழ்வா சொல்லணும். வாடிக்கையாளர் மீது ரொம்ப கவனம் செலுத்தி அவங்க சொல்றத நல்லா கேட்டு அவங்களுடைய ஒரு உண்மைய நம்ம கவனத்தோட சொல்லும் போது அவங்களுக்கு இந்த பொருளை வாங்குவதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஏன்னா தரம் மட்டுமே வாங்குவதற்கு முக்கிய காரணம். ஆனா அதை விட அவர் அந்த விற்பனையாளர் சொல்லக்கூடிய உணர்ச்சி பூர்வமான அந்த பொருளை பத்தி சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பல விற்பனையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அது ரொம்ப ஒன்றி போய் அந்த பொருள் மேல அப்படியே வந்து ரசிச்சு சொல்லுவாங்க. அதை கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அந்த பொருளை அவங்க வந்து அந்த கேட்ட இன்பத்திலேயே அந்த பொருளை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொருளை தரத்தை விட அவர் சொல்லக்கூடிய விதம் மிக ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அவர்கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய விற்பனையாளர்கள் வந்து அவங்க கிட்ட அதிகமா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமா இதுல இருக்கு. இததான் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த பொருளை பத்தி நாம பேச சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அடுத்தது இன்னைக்கு தரங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா முதல்ல தரத்தை கேட்கறாங்களோ இல்லையோ, முதல்ல விலையை கேட்கறாங்க. விலை கூடுதலா இருந்தா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு இந்த பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தரமும் குறைவு விலையும் குறைவா பொருளை கொடுத்து அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாளியா ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, ஒரு தரத்துக்கு என்ன சொல்லலாம்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். அலாஸ்காங்கிற வட துருவத்துல பனி படர்ந்த மலையில வந்து பனி சறுக்கு வண்டி எல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க. அந்த பனி சறுக்கு வண்டியை விற்கிறவர் என்ன பண்ணுவாரு, அந்த பனி சறுக்கு வண்டியினுடைய தரத்தை பத்தி பேசுவார். நீங்க இந்த வண்டியை வாங்குனீங்கன்னா இதுல எந்த விதமான குறைபாடு இல்லாம, நீங்க இதுல வந்து எந்த வித ரிப்பேர் ஆகாம இந்த வண்டி நீண்ட தூரம் பயணம் செல்லும், நம்பிக்கையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பனி சறுக்கு விளையாட வண்டி ஓட்டுறவர் அந்த வண்டியை வாங்கி விலை அதிகமானாலும் பரவாயில்லைன்னு வாங்குவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பனி படர்ந்த மலையில அந்த வண்டி போகும்போது இடையில எங்கேயாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சுன்னா அவர் திரும்பியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பொருளை வாங்கும்போது அவர் விலையை அங்க பார்க்க மாட்டார். அங்க அவர் என்ன பார்ப்பாருன்னா அந்த பொருளுடைய தரத்தை மட்டும்தான் பார்ப்பார். இந்த மாதிரி நாம வந்து பொருளின் தரத்தை வந்து நாம வந்து முக்கியமா கவனிக்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம் நம்ம கையில இருக்கும். நாம எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து இந்த குறைவான தரத்திலையும் விலையிலையும் குறைவான பொருளை வாங்கும்போது அவங்களுடைய உடலை எந்த அளவுக்கு தாழ்த்தி அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப குறைச்சிக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நோயாளியை உருவாக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல உள்ள பொருள், அதை வந்து சரியா புரிஞ்சிக்காம நுகர்வோர்கள் அதை வந்து செய்யறது. நாம அதை தான் வந்து மக்களுக்கு வந்து நாம எடுத்து சொல்லணும். இன்னொன்னு, நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து நாம அவங்கள பேசும்போது அவங்களுடைய கவனம் நம்ம மேல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்முடைய கவனமும் அதே மாதிரி அவர் மேல இருக்கணும். நாம உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நேரா உட்கார்ந்து அவர் முகத்தை பார்த்து உட்கார்ந்து பேசணும். அவர் கண்ணை பார்த்து பேசணும். அதுவும் பேசும்போது நேர்மறையான பேச்சுக்களை பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் நாம நம்முடைய வார்த்தைகளை அவங்க கேட்பதற்கும் அந்த உரையாடல் வந்து ஒரு சுமூகமா இருப்பதற்கும் நம்ம பொருள் மேல அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலமா நம்ம அந்த பொருளை வந்து கொண்டுகிட்டு போய் சந்தைப்படுத்துறதுல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கும் போது இந்த பொருட்களின் தரத்தையும் இதனுடைய சந்தை மதிப்பையும் இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வருமானத்தை நாம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துவதற்கு தேவையான இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை நாம பிறருக்கு சொல்லி கொடுத்து நம்முடைய அணியில இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பா சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன்.